ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. அல்லல் போம் மண்வெளி போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத்து வரும்போம் நல்ல குணமித மரண கோவரத்தில் மிகவும் கணவது கை தொழில் கால் வேபர் தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நிலவன திருப்பி மாசர் திங்கள் கங்கை முடியுமே பூந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு முடனே ஆசிரவை நல்ல நல்ல அடையவிற்கு மேவே. மீனராசினியர்களுக்கு வணக்கம். காமதின ஜோடத்திலிருந்து மீனராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பதிவில் இந்த மார்ச் மாதம் அடுத்து வருகின்ற நாட்கள் மார்ச் 31க்குள்ளே உங்களுக்கு யோக நாட்கள் ராஜயோக நாட்களில் சொல்ல போகிறேன். அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அன்றைக்கி எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ராசியில் இப்போ சூரியன் சனி சுக்கிரன் இருக்கிறாங்க. இதில் சனி சூரியன் 12-6 கூடியவன் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், உத்திரீத அலைச்சல் இருக்கும். இருப்பினும் சுக்கிரன் இருக்கிறாரு ராசியில் மார்ச் 27 வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்கும். சரியா நேரில் சனி பவன் அஸ்தமனம் ஆகிட்டார். அஸ்தமனம் ஆனதுனால 7 சனியோட தாக்க வெகுவாக குறையும். சனி பவன் பார்க்குற இடங்கள்லாம் ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். 7ஆம் இடம், 3ஆம் இடம், 10ஆம் இடம். ஸோ ஓரளவு ஆள் கொஞ்சம் நல்லா பொலிவாக தெளிவாக அழகாக இருப்பீங்க. கொஞ்சம் காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன், திருமண உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், சேர்ந்து வாழ்கிறது, பார்ட்னர், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் பண்ணுறது, அடைக்கடை வச்சுருக்கிறது, நகைக்கடை வச்சுருக்கிறது, ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ஓரளவு நல்லா இருப்பீங்க. சனி பகவான் ராசியில் அஸ்தமனமாக இருக்கிறாரு ஏப்ரல் 23 வரைக்கும். ரைட் நேர்களே, ராசியில் நடக்கிறது இதுதான். மற்ற கிரகங்கள்லாம் ராசி 12ஆம் இடம் கொஞ்சம் வலுத்து இருக்குது. புதன் ராகு செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. வக்கர நிவர்த்தி ஆகி 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஒரு வகைக்கு நல்லது தான். அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேர்களே, இந்த அமைப்பில் ஜாதகம் இருக்குது, ராசி பலன் இருக்குது, சரியாக கிரக நிலைகள் இருக்குது. இப்போ அடுத்து வருகின்ற நாட்களில் 3 நட்சத்திரத்துக்குமே யோக நாட்களை சொல்கிறேன். அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் அடிக்கும். பணம் பல வகையில் வரும். வராத பணம் வரும், பணம் வசூலாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பணம் பல மடங்கு வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3க்குமே சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். சரியா? பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருகிற மார்ச் மாதம் மார்ச் 19, மார்ச் 28 2 நாட்களில் நல்ல யோகம் இருக்கும். சரியா? நல்ல லாபம் இருக்கும். சரியா? மார்ச் 19, மார்ச் 28 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். அன்றைக்கி லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னால் அந்த கூட்டுத்தொகை 8ன்னு வரும். சரியா? 62, 26, 17, 71, 80 அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த நம்பரில் கூட்டினோம்னா அது கடைசி எண் கூட்டுத்தொகை 8ன்னு முடியும். சரியா? அதான் உயிர்மை எண். ஸோ பூரட்டாதிக்கு மார்ச் 19, மார்ச் 28 கோடீஸ்வர யோகம் உள்ள நாள், ராஜயோகம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி 1000-ஆவோ லட்சமாவோ கோடியெலாம் கிடைக்கும். அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு யோகமுள்ள நாட்கள் அடுத்து பார்த்தோம்னா மார்ச் 20, மார்ச் 29 2 நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது உத்திரட்டாதிக்கு. அன்றைக்கி ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சரி, நல்ல இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், படித்தவர்கள், வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, பலசர கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய பேருக்கு பலதரப்பட்ட வழியிலிருந்து பணம் பல மடங்கு வரும். 1000-ஆவோ லட்சமாவோ கோடிகளாக வரும். நீங்கள் ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சிங்கன்னா 1000 கணக்கில் வரும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கிறீங்க, பெரிய மால் வச்சுருக்கீங்கன்னா கோடி கணக்கில் வரும். உங்கள் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணம் பல வகையில் வரும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மார்ச் 20, 29 கோடீஸ்வர யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். சரியா? கூட்டுத்தொகை 5ன்னு முடியும். அன்றைக்கி அதிர்ஷ்ட கலர் பச்சை கலர். அந்த 2 நாளைக்கு மட்டும் பச்சை கலரை ஷேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பச்சை கலர் கோல்டஷ் நல்லாயிருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, தெய்வம் தந்த நாட்கள் அப்படி பார்த்தோம்னா 21, மார்ச் 21, மார்ச் 30 இந்த 2 நாளும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி பணம் பல வகையில் கொட்டும், பையன் நிரப்பும். அன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? மார்ச் 21, மார்ச் 30 மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விநாயகரோட ஸ்துதியை சொல்லுங்கள். அன்றைக்கி லக்கி நம்பர் 7ஆம் நம்பர் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ போட்டி பந்தயம் பரிசுக்கு 7ஆம் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுபோக வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு பல வகையில் பணம் வரும். சரி, அரசாங்க வழியில் பணம் வரும். அரசு கான்ட்ராக்ட், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் பல வகையில் வரும். அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அரசு தொடர்பான காரியத்தில் நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவில் பணம் கிடைக்கும். பங்காளி, அப்பா வழி உறவுகள் இதில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும். இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லிட்டேன். அடுத்து வருகின்ற நாட்களில் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் சொல்லியிருக்கிறேன். பூரட்டாதிக்கு வந்து மார்ச் 19, மார்ச் 28, லக்கி எண் 8. உத்திரட்டாதிக்கு லக்கி டேஸ் மார்ச் 20, மார்ச் 29, லக்கி எண் 5. ரேவதிக்கு லக்கி டேஸ் மார்ச் 21, மார்ச் 30, லக்கி நம்பர் 7. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். காமதேனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் போடுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஆன்மீக தகவல், பரிகார வழிபாடு, தாந்திரிக வழிபாடு எல்லாத்தையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் மேலே இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.